காசா போர் நிறுத்தத்தின் எதிரொலியாக ஹமாஸ் படையினரால் 2 ஆண்டுகளாக பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலியர்கள் 2 கட்டங்களாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிணைய கைதிகளை அவரவர் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வரவேற்றிருக்கிறார்கள். אדוני אלוהינו מלך העולם שהחיינו וקיימנו והגיענו לזמן הזה. תראו איזה גבר, תראו. רועי התחיל את נועם בוא. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே 2023 ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து போர் நடந்து வருகிறது. ஹமாஸ் அமைப்பினரை ஒழிக்காமல் ஓய மாட்டோம் என சொல்லி இஸ்ரேல் தனது முழு பலத்தையும் கொண்டு காசா மீது தாக்குதல் நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டன. அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும், கைதிகளை விடுவிக்க வேண்டும் என ட்ரம்ப் கெடு விதித்திருந்தார். இதனையடுத்து 3 நாட்களாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் சுமூகமான முடிவு எடுக்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த 10ஆம் தேதி முதல் தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இதன் தொடர்ச்சியாக காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட ஒப்பந்தம் எகிப்தில் இன்று கையெழுத்தாக உள்ளது. தற்போது காசா போர் நிறுத்தத்தின் எதிரொலியாக தங்கள் வசம் இருந்த பிணைய கைதிகள் 20 பேரையும் ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்துள்ளது. இரண்டு ஆண்டுகளாக தீவிரமாக நடைபெற்று வந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு 20 அம்ச கோரிக்கைகளுடன் அமைதி ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்தார். அதில் முதல் கட்டமாகத்தான் பிணைய கைதிகளை இருதரப்பும் விடுதலை செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. அதை செயல்படுத்தும் விதமாகத்தான் 20 பிணைய கைதிகளை தற்போது ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது. மீதமுள்ள 28 இறந்த பிணைய கைதிகளின் உடல்களை விரைவில் ஹமாஸ் ஒப்படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் காசாவின் சில பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த இஸ்ரேலிய படைகளும் திரும்ப பெறப்பட்டுள்ளன. பிணைய கைதிகள் நாடு திரும்பிய நிலையில் இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவீவில் கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ளன. டெல் அவீவில் உள்ள ஹோஸ்டேஜ் ஸ்கொயரில் சுமார் 65,000 பேர் கூடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் காட்சிகளை இஸ்ரேல் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி வருகின்றன.
ஹர்ஸ்டேட் ஸ்கொயர் என்பது டெல் அவீவ் கலை அருங்காட்சியகத்தின் முன்பு அமைந்துள்ள ஒரு பொது இடமாகும். அக்டோபர் 7, 2023 அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து பிணைய கைதிகளின் குடும்பத்திற்காக ஹாஸ்டேட் ஸ்கொயர் எனும் அந்த நிரந்தர முகாம் அமைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய பிணைய கைதிகளுக்கு வழிநெடுகிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிணைய கைதிகளாக இருந்தவர்கள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வந்திருப்பதால் அவர்களின் குடும்பத்தினர் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது ஹமாஸ் பிணைய கைதிகளை விடுதலை செய்துள்ள நிலையில் இஸ்ரேலிய அமைச்சரவை 1718 பாலஸ்தீன பிணைய கைதிகளை விடுவிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளது. இறந்த 28 இஸ்ரேலிய பிணைய கைதிகளை ஹமாஸ் ஒப்படைத்த பின் இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update.